புதுசாக வாங்கின இரும்பு பாத்திரங்களை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் இந்த வீடியோவில் சிறப்பாக உங்களுக்கு சொல்லித்தரோம், வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா CastIron ஊத்தாப்பம் தவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Pauline vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான். இன்னைக்கு உங்களுக்கு நான் இரும்பு பாத்திரத்தை எப்படி பழக்கிறதுன்றத பத்தி இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எப்படி ஈஸியா பழக்கிக்கிறேன் அப்படின்றத. பழங்காலத்துலாம் பாத்தீங்கன்னா நிறைய மண் பாத்திரங்களையும் இரும்பு பாத்திரங்களையும் பயன்படுத்தி தான் வந்து சமைச்சாங்க. ஆனா நம்ம இப்போ நான்ஸ்டிக்கு, குக்கர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ சில விஷயங்களுக்கு நம்ம மீன் குழம்புக்கு, கீரைக்கு இதுக்கெல்லாம் அழகா மண் பாத்திரங்களை வந்து பயன்படுத்தலாம். சாதம் வடிக்கிறது கூட மண் பாத்திரத்தை பயன்படுத்தலாம். இரும்பு கடாயில நம்ம குழம்பு வைக்கிறது, பொரியல் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம். நான் சில இரும்பு பாத்திரங்களை, அதுவும் CastIron பாத்திரங்களை இண்டூஸ் வேலியில இருந்து வாங்கியிருக்கேன். வாங்க உங்களுக்கு நான் எப்படி பழகிறதுன்றத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணும்போது நல்லா மணமிக்க தோசைகள், அப்புறம் ஏதோ ஒரு ஃபிஷ் ஃப்ரையோ, அப்புறம் நம்ம வேற என்ன ஏதாவது பண்றோம்னா அது வரும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இண்டூஸ் வேலியிலேருந்து வந்த பார்சல் இதுதான். இதனுடைய மேலேயே போட்டிருக்காங்க இண்டூஸ் வேலின்னு. உங்களுடைய கவரும் பார்த்தீங்கன்னா இண்டூஸ் வேலின்னு எழுதியிருக்கு. இதுலேருந்தே அங்கே தான் வந்திருக்குன்றது நமக்கு புரியுது. இதனுடைய விலை பார்த்துக்கோங்க, 3228 ரூபா. நான் வந்து எனக்கு வந்து 15% ஆஃபில் வாங்கினேன். வாங்க இதனுடைய ப்ராடக்ட்லாம் ப்ராப்பராக வந்திருக்கா, என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாவ், சூப்பர். இது பார்த்தீங்கன்னா CastIron ஊத்தாப்பம் தவா. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குட்டி குட்டியாக ஊத்தாப்பம் ஊற்றலாம். ஸோ அந்த தவா இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க பேக்கேஜ் பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியாக அந்த பேப்பர்ஸை வச்சு போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்கில்லெட்டு. இது வந்து இந்த மாதிரி ஃப்ரைக்கு, ஃபிஷ் ஃப்ரையே, அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. அதனால தான் இது வாங்கினது. கிரில் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிக்கனு, மட்டனு, அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணால் இந்த ஆயில் வந்து இங்கேருந்து இங்கே போகாது, இங்கேயே தெரிக்குதில்ல, அந்த ஆயில் இங்கேயே வந்துடும். நான் தோசைக்கல்ல தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஐட்டம் நான் வச்சிருக்கேன். அதனால தான் நான் இந்த ஐட்டம் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் டூப்பர் 12 இன்ச் அளவுள்ள தோசை கல். பேக் சைடு இது, ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ இந்த ஃபினிஷிங்காக தான் சரி நான் வந்து ட்ரெயினப் அதை வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் இண்டூஸ் வேலியில் வந்து அழகாக அவங்களே பழகி இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கோடு வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நான் ஊற்றுறேன். இதை வந்து இன்னும் என்னென்ன பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும் தோசை இதில் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுது பாரு, மடக்கி கையில் வை, நழல் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், வர ஒரு நிமிஷம், 22,000 ரூபா வரை கொடுத்தாங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊத்தாப்பம் கடாய், இந்த தோசைக்கல், இந்த ஸ்கில்லெட், அதாவது பொரிக்கிறதுக்கு தேவையானது சூப்பராக இருக்குது. எல்லாமே ப்ரீ சீசன்டு. இப்போ ஜஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நான் என்ன வீட்டில் வந்து சிம்பிளாக சீசனிங் பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறத வரும் வீடியோக்களில் நீங்கள் பார்ப்பீங்க, இது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். CastIron பாத்திரங்களெல்லாம் நம்ம அரிசி கழுவின தண்ணியிலையும், அரிசி கஞ்சி வடிக்கிறோம்ல, சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணியிலையும் இந்த மாதிரி போட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அப்போ அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை, அப்புறம் அந்த ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதெல்லாம் வந்து போயிட்டு நம்மளுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சாதாரணமாக விம்பாரே வச்சு தேய்க்கலாம், அப்படி இல்லாட்டி சபீனா வச்சு தேய்க்கலாம். இதெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அந்த குழகுழப்பு தன்மை வந்து போகிற மாதிரி தேய்க்கணும். அப்படி போகிற மாதிரி தேய்ச்சாதான் நம்ம இட்லி தோசைலாம் வாசனை இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் இல்லை, இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு வந்து அப்போ தான் புரியுங்க. பாருங்கள், கருப்பாக வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மாறணும். கருப்பு கலரில் இருக்கிற எல்லா குழகுழப்பு தன்மையும் போன பிறகு இதுக்குள்ளே இருக்கிற துரு வெளியில் வரணும். ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கும் நல்லது, இல்லாட்டி பேதி ஆகும்.
எல்லா பாத்திரங்களையும் இது மாதிரி சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு வெயிலில் வந்து காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தோடைய தன்மையும் ஸ்மெல்லும் போகும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து வெயிலில் போட்டு ஒரு 3 மணி நேரம் கூட காய வைக்கலாம். காய வச்ச பிறகு திரும்ப எடுத்து திரும்ப சோப்பு போட்டு சபீனா போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு தெரியும் அந்த ஸ்ட்ரெச்சர் எப்படி இருக்கிறது. இங்கே பாருங்கள், துருவெல்லாம் வெளியில் வருது பாருங்கள். இது உடனே ஆயில் போட்டுறக்கூடாது, ஏன்னா அதில் உள்ளே இருக்கிறது வெளியில் வராது. அதனால தான் 3 மணி நேரம் நான் வந்து வெயிலில் வைக்க சொல்கிறேன். வைக்க சொல்லும்பொழுது இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம அதை நல்லா தேய்ச்சி எடுக்கும் பொழுது, இல்லை கொஞ்சம் நேரம் நம்ம கஞ்சி தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட தேய்க்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற எல்லா துருவும் அந்த கெமிக்கல்ஸும் இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல எவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் இன்னர் பார்ட் பாருங்கள். ஸோ அதெல்லாம் வெளியில் வரும். அதை வந்து நம்ம மறுபடியும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். தோசைகள் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. ஸோ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ண போகிறோம். அடுப்பை கொளுத்திட்டு 3த்தையுமே நான் 3 அடுப்பில் வச்சிடுறேன். ஆனால் கொஞ்சம் கை சுடாமல் பார்த்துக்கணும். வச்சுட்டு இதில் நம்ம ஹீட் பண்ணும்பொழுது இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய துரு வந்து வெளியில் வரும். ஸோ அந்த துரு, அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சூடு பண்ணும்பொழுது. ஸோ இதெல்லாம் தொடச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியை தொடச்சி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுவோம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் வந்துடும். அது வந்து ப்ராசஸிங் சரியாக இருக்காது. ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக சூடு பண்ணலாம். இப்போ சூடு பண்ணும்பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌனாக வரும். உள்ளே இருக்கிற அந்த எல்லா இதுவுமே வரும், துருவும் வரும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பொறுமை தான் வேணும். ஆனால் இதில் சாப்பிடும்பொழுது நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சமையல். ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இதில் அழகாக தோசை ஊற்றிக்கலாம். மெலிசா தோசை வரும். நம்ம வந்து மூடியே வைக்க வேணாம். நல்லா மூடி வைப்பேன் தோசைக்கல்ல ஊற்றும்போது. அதனால தான் மெலிசா தோசை வரும் எனக்கு. திருப்பாமே அப்படியே கொடுத்துருவேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பியும் போட்டுக்கலாம், 2 பக்கமும் வேக வைக்கலாம். ஆனால் நல்ல மெலிசான தோசையை நம்ம பெறலாம். இங்கே பாருங்கள், டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுக்க வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம். நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெயாவது ஒரு எண்ணெயை ஊற்றி இது கூட இப்படி சோக் பண்ணி வச்சிடணும். 2 நாளைக்கு இந்த எண்ணெய் குளியல்லே அதை ஊற வச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஊறி அப்படியே சோக்காகிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணோம்னா அதனுடைய தோல், இல்லை கீரை காயோடைய தோல், இந்த மாதிரி ஏதாவது கசப்பாக வேண்டாம், பாகக்காய் அந்த மாதிரி வேண்டாம், அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு முறை வரட்டி அந்த தோசைக்கல்லை எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அந்த வெங்காய ஸ்மெல் தான் அந்த கடாயில் இருக்கணும். தோசை கடாயிலையோ வானல்லையோ இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யறோமோ அந்த வாசனை வந்து அந்த வெங்காய வாசனையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ தோசை சுட்டு பார்க்கலாம். அப்படியே எடுத்து போட்டுட்டு தொடச்சிட்டு நம்ம பாட்டுக்கு செய்ய வேண்டியதான். திரும்ப சோப்பு போட வேண்டாம், அப்படியே தோசை ஊற்ற வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு தோசை 2 தோசை வேணால் கொஞ்சம் டல்லாக வரலாம். அதுக்கப்புறம் ஊற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு தோசை எப்படி வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் காஸ்ட் அயர்ன் பாத்திரங்களை வாங்கி பயன்படுத்துங்க. விலை ஜாஸ்தி தான், கீழே போடாமல் பத்திரமா வச்சுக்கணும், அப்போ தான் உடையாது. நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பிரயோஜனமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Bye bye. Take care. Thank you for watching.